Hi friends, welcome to my YouTube channel ESM Thambis. இன்னைக்கு நம்ம எதை பத்தின வீடியோ பார்க்க இருக்கோம்னா தமிழக அரசு முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு வீட்டு வரி மீளப்பெறுதல் அந்த வீடியோ நேற்று போட்டிருந்தேன். அதில் நிறைய பேருக்கு எனக்கு இண்டிவிஜுவலாக மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. சார் இது எப்படி சார், யார் யார் எலிஜிபிள், கிளியராக ஒரு டீட்டெயில் வீடியோ போடுங்க அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு ஒரு சர்க்குலர் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க முன்னாள் படை வீரர்கள் சங்க அலுவலகத்து மூலமா. அந்த சர்க்குலர் நான் இப்போ ஸ்க்ரீனில் போடுறேன். இந்த சர்க்குலர் நீங்கள் பார்ப்பீங்க. இந்த சர்க்குலரில் அவங்க கிளியராக இது எப்படி நடக்கும், என்ன மாதிரி செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று நான் போட்ட வீடியோவில் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜியோ பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த ஜியோ நம்பரோட போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் நிறைய பேர் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் எனக்கு பர்சனல் நம்பர்லையும் கால் பண்ணி, சார் இது எப்படி சார் செய்ய போகிறாங்க, என்ன இது ஒன்றும் புரியலையே சார், இது எப்படி முதல்ல விலக்குன்னாங்க, அடுத்து ரீஎம்பர்ஸ்மெண்ட்ன்றாங்க, என்னென்ன டாக்குமெண்ட் தேவைப்படும் சார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. டாக்குமெண்ட் அவங்க இப்போதைக்கு சொன்னது ஒரே ஒரு பிடிஎஃப் ப்ளஸ் நீங்கள் பணம் கட்டின அந்த ரசீது. இப்போ 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையோ நீங்கள் வீட்டு வரி கட்டியிருப்பீங்க. அந்த வீட்டு வரி கட்டினதுக்கான அந்த ரசீது ப்ளஸ் அந்த பிடிஎஃப். இந்த பிடிஎஃப் நான் ஆல்ரெடி திரும்ப கொடுத்துட்றேன். இந்த பிடிஎஃப் நினச்சி கொடுக்கணும் நீங்கள். ப்ளஸ் அந்த வீட்டு வரி கட்டினதுக்கான ரசீது. இதை மட்டும் நீங்கள் கொண்டு போய் சோதர் போர்டில் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் உங்கள் அக்கௌண்ட் நம்பருக்கு ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஆயிரும். அதாவது பணம் கட்டிட்டு நீங்கள் திரும்ப அந்த பணத்தை வாங்கிக்கலாம் அப்படின்னு இருந்தது. இப்போ இந்த இது அனைத்து முன்னாள் ராணுவ வீரர்களுக்குமா இல்லை தகுதி வாய்ந்த முன்னாள் ராணுவ வீரர்களுக்குமா? நான் ஏன் இந்த வேர்டு யூஸ் பண்றேன்னா தகுதி வாய்ந்த அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். மகளிர் உதவித்தொகை அந்த கொடுக்கும் போதும் தமிழக அரசு தகுதி வாய்ந்த மகளிருக்கு மட்டும்தான் கொடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த இதுல அவங்க பட்ஜெட்ல தாக்கல் பண்ணும்போது அனைத்து முன்னாள் ராணுவ வீரர்களுக்கும் சொல்லிட்டு இப்ப அவங்க ஜியோவும் இந்த சுற்றறிக்கை வெளியே போட்டிருக்கும் போது செலக்டிவ் பர்சன், அதாவது அவங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வச்சிருக்காங்க. அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஃபில்ஃபில் ஆகிற முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு மட்டும்தான் வீட்டு வரி விலக்கு அளிக்கப்படும். அதாவது கட்டிட்டு ரீஎம்பர்ஸ்மெண்ட் பண்ணிக்கலாம், வேற எதுவுமே கிடையாது. இப்ப அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல ரொம்ப முக்கியமானது 4. அது என்னன்னா, தமிழ்நாட்டில் அந்த முன்னாள் ராணுவ வீரர்கள் இருக்க வேண்டும். பை சான்ஸ் எக்ஸர்வீஸ்மெண்ட் இருப்பாங்க, அவங்க டெல்லியிலயோ மும்பையிலயோ அவங்க செட்டில் ஆயிருப்பாங்க, இல்லை அவங்க தாத்தா பாட்டி ஏதாவது அங்கே இருப்பாங்க, அந்த மாதிரி இருந்தால் அவங்களுக்கு கிடையாது. அவங்க தமிழ்நாட்டில் இருக்கணும். அதுக்கடுத்து 2வது முக்கியமானது இன்கம் டேக்ஸ் கட்டியிருப்பாங்க. இப்போ இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்றது வேற, அவங்க இன்கம் டேக்ஸ் கட்டுறது வேற. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2.5 லட்சத்துக்கு மேல இருக்க எல்லா எக்ஸர்வீஸ்மென் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணியிருப்பாங்க. ஆனா அவங்க கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டியிருக்க மாட்டாங்க. டாக்ஸ் லைபிலிட்டி அவங்களுக்கு 0 தான் வந்திருக்கும். ஏன்னா நெருக்கி ஒரு 5 லட்சம் ரூபாய் கீழே வந்தாலே அவங்களுக்கு இன்கம் டாக்ஸ் 0 தான் வரும், ரிபேட் ஆயிரும். அதனால டாக்ஸ் அவங்க கட்டியிருக்க மாட்டாங்க. மேபி ஏதாவது பிசினஸ் இல்லை வேற ஏதாவது பண்ணி அவங்க ஸ்லாபை தாண்டி வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க 5000மோ 10,000மோ அவங்களுக்கு ஸ்லாபுக்கு ஏற்ற மாதிரி வந்துச்சுன்னா, அந்த மாதிரி எக்ஸர்வீஸ்மென் யாராவது இருந்திருந்தாங்க அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கு இந்த திட்டத்துல பயனளிக்காது. அதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமானது அவங்க இதுல கொடுத்துருக்கிறது என்னன்னா, தமிழக அரசு அதாவது ரீஎம்ப்ளாய்மெண்ட் சிஸ்டத்துல தமிழ்நாடு அரசுல வேலை பார்க்கிற முன்னாள் ராணுவ வீரர்கள், அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்றிய அரசு மத்திய அரசாங்கத்துல அவங்க வேலை பார்க்கிற முன்னாள் ராணுவ வீரர்கள், ஃபார் எக்ஸாம்பிள் டிஎஸ்சி, அதுக்கடுத்து ஆர்பிஎஃப், அதுக்கடுத்து சிஏஎஸ்எஃப், இந்த மாதிரி ரீஎம்ப்ளாய்மெண்ட் ஏதாவது ஆயிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல, பேங்க்ல செக்யூரிட்டி கார்டு எஸ்பிஐல இருப்பாங்க, இந்தியன் பேங்க், இந்த மாதிரி நிறைய ஆயிருப்பாங்க. அந்த மாதிரி முன்னாள் ராணுவ வீரர்கள் யாராவது ஆயிருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இது கிடைக்காது. இதுக்கு அடுத்து பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங், அதாவது பொது உடைமை வேலை பார்க்குறவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெஸ்கோ, இந்த மாதிரி பப்ளிக் இந்தியன் ஆயில் கார்பரேஷன், இந்த மாதிரி பப்ளிக் செக்டார்ல வேலை பார்க்குறாங்க, கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் செக்டார்ல வேலை பார்க்குறவங்களுக்கும் இது நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி கிளியரா சொல்லியிருக்காங்க. இப்ப எனக்கு இது புரியல. இந்த மாதிரி அவங்க முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு, அனைத்து முன்னாள் ராணுவ வீரர்களுக்குன்னு சொல்லி பட்ஜெட்ல உயர் திரு மெய்யநாதன் ஐயா அவர்கள் அறிவுறுத்தின் பேரில் நம்ம நிதியமைச்சர் சார் பட்ஜெட்ல அறிவிச்சிருந்தாங்க முதலமைச்சரோட நேரடி பார்வையில. ஆனா இப்ப அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி அவங்க இதுல செலக்டிவ் பர்சன் ஒரு சில நிபந்தனைகள் விதிச்சிருக்காங்க. இப்ப ஒரு முன்னாள் ராணுவ வீரர் பென்ஷன் வீட்டுல அவர் சும்மா இருப்பாரா? அதுக்கான கேள்வி எனக்கு தெரியல. அவர் ஏதாவது ஒரு வேலை பார்க்க தான் செய்வாரு. அப்ப அந்த வேலை பார்த்தா அதுக்கான சம்பளம் வரத்தான் போகுது. அப்ப இப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இந்த திட்டத்தினால என்ன மாதிரி பயன் இருக்கும் எனக்கு தெரியல. இது உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இல்ல நிறைய பேர் சொல்லியிருக்க மாதிரி இது ஒன்லி ஃபார் தேர்தல்
பரப்புரை, அதாவது இப்ப எம்பி எலெக்ஷன் வரப்போது, அதுக்கு முன்னாடி நம்ம இதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவோம், அனைத்து முன்னாள் ராணுவருக்கும் வீட்டு வரி விலக்கு அப்படிங்கிற மாதிரி போட்டுடலாம் அப்படின்னு நிறைய ஊடகமும் பண்ணிட்டு இருக்காங்க, நியூஸ் பேப்பரும் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு தவறான விஷயம். அனைத்து முன்னாள் ராணுவ வீரர்களுக்கும் விலக்கெல்லாம் கிடையாது. முன்னாள் ராணுவ வீரர்கள் எப்பயும் போல டாக்ஸ் கட்டி தான் ஆகணும். அந்த டாக்ஸ்ல யார் யார் எலிஜிபிள் பர்சனோ, தகுதி வாய்ந்த முன்னாள் ராணுவ வீரர்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த பணம் திருப்பி கிடைக்கும். இதுதான் நிதர்சனமான உண்மை. இது நம்ம யாரை குறை சொல்றதுன்னு தெரியல. திமுக அரசாங்கத்தை குறை சொல்றதா, இல்ல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை குறை சொல்றதா, இல்ல நிதியமைச்சரை சொல்றதா, இல்ல முன்னாள் ராணுவ வீரர்கள் அமைச்சரை குறை சொல்றதான்னு தெரியல. ஏன்னா இவங்க ஒரு திட்டத்தை அறிவிக்கிறாங்க, ஆனா அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த வரும்போது அதுல ஒரு சில தடங்கள், ஒரு சில அந்த அதிகாரிகளுக்கு இந்த திட்டம் தெரியாதா, ஒரு ராணுவ வீரர் நாட்டுக்காக சேவை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே செய்யறாங்க. ஆனா கையில எடுத்துட்டு வந்து கொடுக்க வேண்டிய நேரத்துல இப்படி அவங்க பண்ணாங்கன்னா என்ன அர்த்தம் தெரியல. ஏன்னா பை சான்ஸ் அவர் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வேலை பார்த்தாலும் அவர் முன்னாள் ராணுவ வீரர்னு சொல்லிதான் அவங்களுக்கு வீட்டு வரி ரீஎம்பர்ஸ்மெண்ட் சொல்றாங்க. ஆனா அதுல தகுதி வாய்ந்த முன்னாள் ராணுவ வீரர்னு சொன்னா புரியல. எனக்கு இந்த சிஸ்டம் என்ன செய்யறாங்கன்னு தெரியல. இது ரொம்ப தப்பா இருக்கு. உங்களுக்கு யாராவது கரெக்டா இருந்துச்சு, இல்ல இதுல வேற ஏதாவது டவுட் இருக்கு, இல்ல நான் சொல்றது தப்பு அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் ஓப்பனா தான் இருக்கு. கமெண்ட் செக்ஷன்ல போய் கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் கேட்ட வரைக்கும், நானும் நிறைய ஆஃபீஸர்கிட்ட பேசின அளவுக்கு, ஏடி ஆஃபீஸ்ல பேசின அளவுக்கு அவங்க இதுதான் சொன்னாங்க. சார், இது மொத்த அப்ளிகேஷன் வாங்குவோம், அதுல நாங்க ஃபில்டர் பண்ணுவோம், யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி எங்களோட முன்னாள் ராணுவ வீரர்கள் படைநில ஃபண்டுல இருந்தா நாங்க கொடுக்க போறோம். அதனால கவர்மெண்ட் சொல்லியிருக்க அந்த நிபந்தனைப்படி யார் யார் எக்ஸர்வீஸ் மேன் அப்படின்னு சொல்லி அவங்கள ஃபில்டர் பண்ணி அவங்களுக்கு மட்டும்தான் நாங்க கொடுக்க முடியும். ஏன்னா அப்படிதான் ஜியோ பாஸ் ஆயிருக்கு, அப்படிதான் சர்க்குலர் பாஸ் ஆயிருக்கு. நாங்க ஒன்றும் பண்ண முடியாது சார், கவர்மெண்டோட டைரக்ஷன் அப்படிதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. இது தவறுதல். முடிஞ்ச அளவுக்கு முன்னாள் ராணுவ வீரர்களோட மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு இந்த இதை ஏதாவது மாத்துங்க. இதுதான் என் யூடியூப் சேனல் மூலமா நான் தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இது ரொம்ப பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது, ரொம்ப காலமா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது. ஆனா கடைசியில இப்ப தகுதி வாய்ந்த முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னா எனக்கு அது புரியல. இந்த நிபந்தனைகளை தயவு செஞ்சு எடுத்துருங்க. அதுல ஒரு சில நிபந்தனைகள் எல்லாம் நீங்க வச்சுக்கலாம். ஆனா இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், பப்ளிக் செக்டர்ல வேலை பார்க்கிற அந்த முன்னாள் ராணுவ வீரர்கள் ரொம்ப ரொம்ப அதிகமான முன்னாள் ராணுவ வீரர்கள். ஏன்னா அப்ப அவங்களுக்குலாம் இந்த திட்டத்துல எந்த விதமான பலனும் இருக்காது. இது அரசாங்கத்துக்கு எதிராக தான் முன்னாள் ராணுவ வீரர் பார்க்கப்படும். அதனால தமிழக அரசுக்கு நான் மிகவும் தரம் சார்ந்து கேட்டுக்கிறேன், இந்த திட்டத்துல மறுபடியும் ஒரு மறுபரிசீலனை செஞ்சு ஒரு புதிய அரசாணை வெளியிட்டு முன்னாள் ராணுவ வீரர்கள் நல்லபடியா இந்த திட்டத்துல பலனளிக்குமாறு என் யூடியூப் சேனல் மூலமா கேட்டுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ.